மன்னாதி மன்னன் அத்தியாயம் 31. நான் ஏற்கனவே பல அத்தியாயங்களில், இதற்கு முந்தைய அத்தியாயங்களில் கூறிய மாதிரி, எம்ஜிஆர் உடல்நலம் குன்றி அப்போலோ மருத்துவமனையில் 4/10/1984 அன்று அனுமதிக்கப்பட்டார். அதற்கு முன்னதாக நடந்த சில சம்பவங்களை இப்போது நாம் பார்க்க வேண்டும். சென்னை மாநகரத்திலே இன்றைக்கு பிரம்மாண்டமாக எழும்பி நிற்கிற மருத்துவமனை என்பது அப்போலோ மருத்துவமனையின் தலைமை மருத்துவர், ஸ்தாபக நிறுவனர் டாக்டர் பி.சி. ரெட்டி என்று சொல்லப்படுகிற பிரதாப் சந்திர ரெட்டி. அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஒரு பப்ளிக் லிமிடெட் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமே அந்த காலகட்டத்தில் ரொம்ப புதுமையானது. அது ஒரு பலநோக்கு மருத்துவமனை, சென்னையின் முதல் பலநோக்கு மருத்துவமனை. இல்ல, ஆயிரவிளக்கு பகுதியிலே செட்டிநாடு இளையராணி மீனா முத்தையா அவர்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் இருந்தது. அதிலே இந்த மருத்துவமனையை அமைக்கலாம் என்று டாக்டர் ரெட்டி அவர்கள் கருதினார்கள். ரெட்டி அவர்களும் நானும் 1993 பிற்காலகட்டத்திலே ராஜீவ்காந்தி மெமோரியல் அவார்டு கோ-ரெசிபியன்ட், நானும் அவரும் சேர்ந்து அந்த பரிசை வாங்கினோம். இது ஒரு நினைவு. ரெட்டி அவர்கள் அப்போது 1983 அந்த காலகட்டத்திலே இந்திரா காந்தி அம்மையாரை சென்று பார்த்து இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசல் இதை அவர் கொடுத்தார். இந்திரா காந்தி அம்மையார் தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதம் எழுதி ரெட்டி அவர்கள் மூலமாக அன்றைய முதல்வர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். 1983 கடிதத்தை வாங்கி எம்ஜிஆர் அவர்கள் படித்துவிட்டு அதற்கு பிறகு பலரிடம் கலந்து ஆலோசித்து விட்டு அதற்கு அனுமதி தரப்பட்டது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் லிமிடெட், இதுதான் அதன் பெயர். ஒரு வருடம் கழித்து தானே அந்த மருத்துவமனையில் சேர வேண்டிய நிலை ஏற்படும் என்றோ, அந்த மருத்துவமனையிலிருந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் புருக்லின் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் என்றோ நிச்சயமாக மக்கள் கழகம் மனதிலே தோன்றி இருக்காது. அந்த முதல் அப்போலோ மருத்துவமனையின் கிளையை துவக்கி வைத்தது அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஜெய்சிங் அவர்கள். அந்த மருத்துவமனையில எம்ஜிஆர் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு பிறகு அக்டோபர் 16ஆம் தேதி 1984 அக்டோபர் 16ஆம் தேதி இந்திரா காந்தி திடீரென்று எம்ஜிஆர் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தமிழக கவர்னர் அப்போது குரானா, அவரும் ஆஸ்பத்திரிக்கு விரைந்து வந்தார். சில நாட்களிலே அமெரிக்காவுக்கு செல்லலாம் என்கிற நிலை இருந்தது. அப்போதுதான் அந்த மூச்சு திணறும். ஆனால் இதயம் சீரான நிலையில் இயங்கியது. அப்போது எங்கள் அலுவலகம் அருகாமையிலே இருந்தது. கிட்டத்தட்ட தினந்தோறுமே அந்த அப்போலோ ஆஸ்பத்திரி வாசலுக்கு வருவோம். டாக்டர் ஹண்டே அவர்கள் தான் பத்திரிகையாளர்களை சந்திப்பார். சந்தித்து எம்ஜிஆரின் உடல்நிலை, மருத்துவ நிலை, சிகிச்சை முறை, இதை பற்றியெல்லாம் ரொம்ப விவரமாக எடுத்து சொல்வார். ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் சொல்லாததால் தான் அவரது மரணத்தின் மீது பல சந்தேகங்கள் கிளப்பப்பட்டது. ஆனால் மக்கள் கழகம் அவர்கள் உடல்நலம் கொண்டிருந்த போது எல்லா விவரங்களுமே ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு சொல்லப்பட்டன. முக்கிய காரணம் டாக்டர் ஹண்டே அவர்கள். பிரதாப் ரெட்டி அவர்களையும் நாம் இந்த இடத்துல பாராட்டித்தான் ஆக வேண்டும். டாக்டர் PRS என்று சொல்லப்படுகிற எம்ஜிஆரின் தனி மருத்துவர், அவரும் நாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு மருத்துவர். அவர்கள் தான் ஜப்பானில இருக்கிற டாக்டர் கானுவோடு தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் சொன்ன பிறகு அவர் ஜப்பானில் இருந்து கிளம்புவதற்கு சம்மதித்தார். டோக்கியோவிலிருந்து சிங்கப்பூர் வரைக்கும் விமானம் இருக்கிறது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு விமானம் இல்லை என்கிற நிலை. அதற்கு பிறகு இரவோடு இரவாக பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர் சிங்கப்பூர்ல இருந்து சென்னை வருவதற்கு தனி விமானம் ஏற்பாடு செய்து தரப்பட்டது. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயமாக அந்த காலகட்டத்திலே பார்க்கப்பட்டது. பத்திரிகைகளிலே பரபரப்பு செய்தியாக வெளிவந்த விஷயம். அதற்கான கட்டணமும் டாலராக செலுத்தப்பட்டது. அது மிகப்பெரிய அளவுக்கு அந்நிய செலாவணி கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்த காலம் என்பதை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். இன்றைய சூழல் மாதிரி அப்போது கிடையாது. 1984, இன்றைக்கு கிட்டத்தட்ட 38 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள். எம்ஜிஆருக்கு மூச்சு விடும் திறன் குறைந்து கொண்டே வந்தது. நள்ளிரவு தான் கானு சென்னை சென்றார். உடனே எந்த விதமான ஓய்வு எடுத்துக்கொள்ளாமல் அப்போலோ பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு பொருத்தப்பட்டிருந்த அந்த மூச்சு குழாய், அதிலே சில பிரச்சனைகள் இருந்தன. அதை அவர் சரி செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு மூச்சு விடும் திறன் சரியானது. அதற்கு பிறகு ஒரு மருத்துவ குழு அமெரிக்காவிலிருந்து வந்தது என்று நினைக்கிறேன். அப்புறம் தான் நான் குறிப்பிட்ட அந்த ஏர் இந்தியா விமானம், அது ஒரு ஆம்புலன்ஸ், ஏர் ஆம்புலன்ஸ். இன்றைக்கு ஏர் ஆம்புலன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தாராளமாக கிடைக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஏர் ஆம்புலன்ஸ் தயார் செய்ய வேண்டும். எம்ஜிஆருக்காகவே அது தயார் செய்யப்பட்டது. எம்ஜிஆர் புருக்லின் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டார். விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலில் பறக்கும் போது அங்கு ஏர் பாக்கெட்டுகள் ஏற்படும். அதுல விமானம் சிக்கும் போது பெரிய குலுக்கம் இருக்கும். அது எம்ஜிஆரின் உடல்நிலைக்கு சரியாக வராது. இதெல்லாம் பத்திரிகைகள் செய்தி.
ஆனால் அதெல்லாம் மருத்துவ குழுவினர் வந்து மிக திறமையாக அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தார்கள். அங்கு போன பிறகுதான் அந்த சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்ய வேண்டும், சிறுநீரகம் மாற்றப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. அது இங்கு பத்திரிகை செய்தியாக வரும்போது பலரும் மிகவும் மனம் வருந்தினார்கள். பெரிய அளவுக்கான பிரார்த்தனைகள், பாத யாத்திரை, இதெல்லாம் ஒரு தலைவருக்காக, அவரது உடல் நலத்துக்காக மக்கள் வந்து எந்த அளவுக்கு மனம் கசிந்தார்கள் என்பதற்கான உதாரணம். எங்கு பார்த்தாலும் பாத யாத்திரை நடந்து கொண்டே இருப்பார்கள், பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று கொண்டே இருப்பார்கள். அதுபோக எம்ஜிஆர் நடித்த பாடல்கள் 2 பாடல்கள், அந்த பாடல்கள் எல்லா தியேட்டர்களிலும் வந்து அந்த பாடல் காட்சிகள் திரையிடப்படும். இப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம் அது. புரட்சித் தலைவர் அண்ணன், அவர் பெரியவர் சக்கரபாணி, அவர் வந்து அவரது மகள் லீலாவதி, இன்னொரு ராஜு என்று நினைக்கிறேன். இந்த இருவரும் வந்து கிட்னி டோனர், சிறுநீரகம் தானம் தருவதற்கு சம்மதித்தார்கள். இருவரையுமே வந்து அமெரிக்கா அழைத்து சென்றார்கள். லீலாவதி அவர்களின் சிறுநீரகம் வந்து சமீபத்தில் தான் அவர் மறைந்து போனார். பெரிய அளவுக்கு அதிமுக அவரை கௌரவிக்கவில்லை என்பது எனது வருத்தங்களில் ஒன்று. பிற்காலகட்டத்திலே வந்து திருமதி லீலாவதி அவர்களை நான் வந்து காஞ்சிபுரத்திலே சந்தித்திருக்கிறேன். காஞ்சிபுரம் மடத்திற்கு வந்து அவர் பெரியவரை தரிசிப்பதற்காக வருவார். அந்த காலகட்டத்திலே நான், திரு டி ராஜேந்தர் ஆகியோர் வந்து அங்கு செல்வோம். அதாவது 89, 90 காலகட்டம். அப்போது அவரை பார்த்து பேசி இருக்கிறேன். புரட்சித் தலைவரின் தனிச் செயலாளர் அவர் பரமசிவம் ஐஏஎஸ், அவரும் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கான உதவிகளை செய்தவர்கள். அவர்களெல்லாம் வந்து தன்னலம் கருதாமல் தாங்கள் நம்பிய தலைவருக்காகவே தொண்டாற்றியவர்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மிக வெற்றிகரமாக நடந்தது என்ற செய்தி வந்தது. தமிழ்நாடு நிம்மதி பெருமூச்சு விட்டது. அதற்கிடையில வந்து இந்திரா காந்தி அம்மையார் மரணம், அது கூட எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியாது. மரணம் அடைந்த பிறகு ராஜீவ்காந்தி பிரதமராகி தேர்தல் நடத்துவது என்று அவர் முடிவெடுத்தார். 1980 தான் நமக்கு தேர்தல் நடந்திருந்தது. நியாயமாக 85 தான் வர வேண்டும். ஆனால் 84லேயே தேர்தலை சந்தித்து விடலாம் என்று அதிமுக முடிவெடுத்தது. 1972 கட்சி தொடங்கியது முதல் 84 வரை எம்ஜிஆர் இல்லாமல் எந்த தேர்தலும் நடந்தது கிடையாது, எந்த வியூகமும் வகுக்கப்பட்டது கிடையாது, எந்த வேட்பாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டது கிடையாது. ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான நிலையாகவும், பல்வேறு கோஷ்டிகளுக்கு இடையே சிக்கிய ஒரு நிலையாகவும் இது மாறியது. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு சீட்டு என்கிற ரீதியிலே சிபாரிசுகளை பிடித்து பெரிய பெரிய குழப்பங்கள் எல்லாம் நடந்தன. தினந்தோறும் பத்திரிகைகளில் இதெல்லாம் வந்து தலைப்புச் செய்திகள். ஒரு குழு அமைக்கப்பட்டது. 84 தேர்தலுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்ய ஒரு குழு. நாவலர், ஏற்கனவே அவர் 2ஆம் இடத்திலே இருந்தார். நாவலர் ராகவானந்தம் வந்து அதிமுகவிலே வந்து அவர் உயரிய நிலையில இருந்தார். சபாநாயகர் ராஜாராம், ஜேபிஆர் ஆக இவர்கள் அடங்கிய அந்த தேர்வு குழுதான் வேட்பாளர்களை எல்லாம் தேர்வு செய்தது. அப்போது வந்து முதலமைச்சரின் இன்னொரு செயலாளர் பிச்சாண்டி ஐஏஎஸ், அவரும் ரொம்ப புகழ் பெற்றவர், பத்திரிகையாளர்கள் நல்லா பழகுவார். அவர் என்ன சொன்னார் என்றால், வேட்பாளர் பட்டியலில் எம்ஜிஆர் பெயரே இல்லை என்று தகவல் கொடுத்திருக்கிறார். பெரிய அதிர்ச்சியா இருந்தது. பத்திரிகையில் செய்தி ஆகிவிட்டது. உடனே சட்ட ரீதியாக போட்டியிட முடியாது, காரணம் எம்ஜிஆருக்கு வந்து பேச முடியாது, அதனால் தேர்தல் பிரமாணம் எடுத்துக்கொள்ள முடியாது, எனவே அவர் சட்ட ரீதியாக போட்டியிட முடியாது என்கிற மாதிரி செய்திகள் வந்தன. பெரிய அதிர்ச்சியாகிவிட்டது. எம்ஜிஆரே வந்து தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அதிமுகவின் எந்த வேட்பாளருக்கு மக்கள் எந்த நம்பிக்கையிலே ஆதரவளிப்பார்கள்? ராஜாராம் வெளிப்படையாகவே சொன்னார். சபாநாயகர் ராஜாராம் நெருங்கிய நண்பர்கள் ஒருவராக இருந்தார். அதற்கு பிறகு நமது அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் பார்த்து பிறவிலேயே பேசும் சக்தி இழந்தவர்கள், கேட்கும் சக்தி இழந்தவர்கள், இவர்களுக்குத்தான் அந்த தடை இருக்கிறது, நடுவிலே வியாதி காரணமாக இப்படி ஆனால் அந்த தடை பொருந்தாது என்று சொல்லப்பட்டு அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆண்டிப்பட்டி தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்வது என்கிற முடிவு எடுக்கப்பட்டது. இதுல ஆண்டிப்பட்டியிலே SSR அவர்களுக்கு, லட்சிய நடிகர் SSR அவர்கள் வேட்பாளர் என்று ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டார். எல்லாமே அங்க அவசரம் தான். ஒரு நிதானமாக அனைவரும் கூடி பேசி அந்த முடிவெடுப்பது, இதெல்லாம் வந்து அதிமுகவில் அந்த காலகட்டத்திலேயே சிக்கல் இருந்திருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் SSR வேட்பாளர் என்று பட்டியல் வெளிவந்து விட்டது. ஆனால் ஆண்டிப்பட்டியில எம்ஜிஆர் வேட்பாளர், எம்ஜிஆருக்கு போட்டியாக SSR என்கிற ரீதியிலிருந்து எதிர்கட்சிகள் அதை விமர்சனம் செய்ய தொடங்கின. அதற்கு பிறகு SSR அவர்கள் போட்டியிலிருந்து விலகி கொண்டார். எம்ஜிஆர் அவர்களுக்கான அந்த வேட்பு மனு நேரடியாக புருக்லின் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு அவரது பெருவிரல் ரேகை வாங்கப்பட்டது. அது இந்திய தூதரக அதிகாரிகள் முன்னிலையில் வாங்கப்பட்டு அதற்கான உரிய சான்றிதழ்கள் எல்லாம் பெறப்பட்டு
அதற்கு பிறகு இங்கு கொண்டு வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார்கள். அதாவது வேட்பாளர் எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவமனையில், அவர் போட்டியிட இடம் ஆண்டிப்பட்டியிலே வந்து வேட்புமனு எம்ஜிஆர் இல்லாமலேயே தாக்கல் செய்யப்பட்டது. இதுதான் வந்து அந்த வரலாறு. அப்போ சம்பத் என்ற ஒரு ஐஏஎஸ், அவர் ஒரு துணை செயலாளர், அவரும் வந்து பத்திரிகையாளர்களோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர். அவர்தான் வந்து இந்த பெருவரல் ரேகை எல்லாம் எப்படி பதிவு செய்யப்படுது என்பதை பற்றி எல்லாம் கூறினார். இப்படியான சூழ்நிலையில வந்து பிரச்சாரத்திற்கு ஜெயலலிதா செல்ல வேண்டும் என்று ஆரம்பி போய் கேட்டுக்கொண்டார். பலரும் வந்து ஜெயலலிதாவை அணுகி சீட் பெற்று தருமாறு அவர்கள் கோரினார்கள். அதாவது 24/12/1984 அன்று தேர்தல் தமிழ்நாட்டில். இதற்கு முன்னதாக நடந்த சம்பவங்கள் இவையெல்லாம். ஜெயலலிதா அவர்கள் நான் சொல்லி சீட்டு கிடைக்காது, எல்லாமே ஆரம்பி தான் பார்த்துக் கொள்கிறார், நீங்கள் சீட்டு பெற்று வாருங்கள், நான் வந்து உங்களுக்காக பிரச்சாரத்துக்கு வருகிறேன் என்கிற ரீதியிலே அவர் பேசி அனுப்பிவிட்டார் என்று செய்திகள் வெளிவந்தன. கடைசியில ஒரு ஃபார்முலா, அது எம்ஜிஆர் ஃபார்முலா என்று இன்றளவும் சொல்வார்கள். அதாவது தேசிய கட்சியோடு கூட்டு என்றால் எம்பி தொகுதிகளில் 2/3 தேசிய கட்சிக்கு. உதாரணமாக காங்கிரஸ் அதிமுக கூட்டணி 2/3 காங்கிரஸ் கட்சிக்கு, அதிமுகவுக்கு 1 பங்கு தான். ஆனால் சட்டமன்றத்திலே 2/3 அதிமுகவுக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு 1 பங்கு. இப்படியான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இப்போது அதெல்லாம் ரொம்ப கலச்சூழல் மாறிவிட்டது. அந்த ஃபார்முலா எல்லாம் இப்போது எடுபடாது. இப்படியான ஒரு பகிர்வு ஏற்பட்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 4 வருடங்களுக்கு முன்பு காங்கிரஸ் திமுக கூட்டணி, 4 வருடங்களில் நிலைமை தலைகீழாக மாறி அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. ஆக காங்கிரஸ் கூட்டணி எப்போதுமே தேவைப்படுகிறது, அல்லது தேசிய கட்சியின் ஏதாவது ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது தமிழ்நாடு அரசியலில். அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். ஆக ஜெயலலிதா அவர்கள் சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்தார். இதுல வந்து என்ன ஆயிற்று என்றால், தேர்தல் முடியும் வரைக்கும் எம்ஜிஆர் உடலை வந்து ஐஸ் பெட்டியில் வைத்திருக்கிறார்கள், அவர் இறந்து விட்டார் என்றெல்லாம் வந்து கடுமையான துஷ்பிரச்சாரங்கள். யாரும் நம்பவில்லை. இருந்தாலும் வந்து ஒரு வீடியோ, ஒரு போட்டோ இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் நிலவியது. தொலைபேசி வசதி எல்லாம் பெரிதாக கிடையாத ஒரு காலகட்டம். எம்ஜிஆரை சேர்ந்தவர்கள், அதாவது எனது இனிய நண்பர் மகாலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதை பற்றி எல்லாம் வந்து சரித்திர நாயகன் ஒரு சாமானியன் என்கிற நூலிலே எழுதியிருக்கிறார். அவர் திருச்சிக்கு வந்து அரசு விருந்தினர் விடுதியிலிருந்து ட்ரங்கால் போட்டு அமெரிக்காவிலே ஜானகி அம்மையாரோடு பேசி வீடியோவும் புகைப்படமும் வந்துவிட்டது. அதாவது எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி வீடியோ. அந்த வீடியோ இன்னமும் இணையத்துல இருக்கிறது. புகைப்படமும் அனைவருக்குமே தெரியும். அவர் அந்த நோய்வாய்ப்பட்டு மீண்டிருக்கிறார் என்பதே அந்த புகைப்படத்தில் நன்றாகவே தெரியும். அந்த புகைப்படம் வெளியிட்டதை எம்ஜிஆர் விரும்பவில்லை என்று பின்னாட்களிலே கூறுவார்கள். அது வந்து சேர்ந்தது. இங்க எல்ஆர் சாமி என்கிற ஒரு நிறுவனம், அவர்கள் தான் அப்போது அந்த வீடியோ தொழிலிலே முன்னணியில் இருந்தார்கள். அமெரிக்காவிலே ஒளிப்பதிவு செய்தது வேறொரு முறையில். இங்கு வந்து நாம் அதை மக்களுக்கு போட்டு காட்ட வேண்டும் என்றால் அந்த பால் என்கிற சிஸ்டத்துக்கு மாற வேண்டும். அதற்கான வசதி இல்லை. பிறகு அந்த வீடியோவை மீண்டும் சிங்கப்பூருக்கு அனுப்பி அதை நமது இங்கு வெளியிடுவதற்கு ஏற்ற வகையிலே அதை மாற்றி, எல்ஆர் சாமி நிறுவனம் தான் அதற்கான பெரிய உதவிகளை எல்லாம் செய்தது. அப்படி மாற்றி கிட்டத்தட்ட வேன்கள், பல பிரச்சார கூட்டங்கள், திரையரங்குகள் எல்லாம் அந்த புகைப்படங்கள் பத்திரிகைகளில் வெளிவந்தன. வீடியோ காட்சிகள் வந்து பொதுமக்களுக்கு திரையிடப்பட்டு காட்டப்பட்டன. இப்படி காட்டப்பட்ட பிறகுதான் வந்து அந்த பேச்சு அடங்கியது. அப்போது வந்து கலைஞர் என்ன சொன்னார் என்றால், எனது நண்பர் எம்ஜிஆர் நலம் பெற்று வரட்டும், அவரிடமே நான் ஆட்சியை ஒப்படைக்கிறேன் என்றெல்லாம் அவர் பேசினார். ஆனால் அதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியிலே அதிமுக எம்ஜிஆர் இல்லாமல் ஜெயலலிதாவின் பிரச்சாரம் முக்கிய காரணம். அதை வைத்து பெரிய அளவுக்கான வெற்றியை பெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சத்யா ஸ்டுடியோவில். தற்காலிகமாக வேற யாரையாவது முதல்வராக போட்டுக் கொள்ளலாம் என்றெல்லாம் வந்து பேசப்பட்டது. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதே இந்த மாதிரியான அந்தப்புற அரசியல், அடுக்களை அரசியல், உள்ளிருந்தே வந்து குளிமுறிப்பது இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் அதை எம்ஜிஆர் பற்றாளர்கள் கடுமையாக எதிர்த்தார். எம்ஜிஆர் நலம் பெற்று விட்டார், அவர் விரைவில் வந்து விடுவார், தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது, இன்னும் 2 மாதத்துக்குள் எம்ஜிஆர் வந்து விடுவார், அவர் தான் முதலமைச்சர் என்று கூறி கடைசியிலே வந்து எம்ஜிஆர் முதல்வர் என்று எம்எல்ஏக்கள் கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டு அதை வந்து ஆளுநரிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். இப்படியாகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் 3வது ஆட்சி காலத்தை தொடங்கினார். அதாவது அவர் 10/2/1985 அன்று பதவியேற்றார். 24/12/87 அன்று முதல்வராக மறைந்தார். 10/2/85 முதல் 24/12/87 வரைக்குமான மக்கள் திலகத்தின் 3வது ஆட்சி காலத்தை பற்றிய சிறப்புகளை எல்லாம் வரவிருக்கிற அத்தியாயங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.